அருண் வேற வந்துட்டாரு. அத்தை வேற ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. நினைக்கிறதுக்கு ரொம்ப பயமா இருக்கு. இப்போ என்ன செய்ய போறேனோ தெரியலையே. அருண் கிட்ட என்ன சொல்ல? காசு எங்கன்னு கேட்டா அவ்வளோதான். கமலுக்கு கொடுத்தது தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான். இந்த வீட்டை விட்டே நான் வெளியே போக வேண்டியதான். ரொம்ப கோவப்பட்டுருவாரு. அத்தை என்ன சொல்றாங்கன்னு கேட்கலான்னு பார்த்தா அதுவும் அங்க நின்று கேட்கறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட மனசே வர மாட்டேங்குது. என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. கண்டிப்பா அத்தை என்னை காப்பாத்தி தான் விடுவாங்க. என்னை பத்தி எதுவும் தப்பா பேச மாட்டாங்க. அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். அவர்கிட்ட எப்படியாச்சும் சமாதானம் தான் பேசுவாங்க. அவரும் என்கிட்ட வந்து கண்டிப்பா சமாதானம் ஆயிடுவாரு. சரி காசு தானே விடுன்னு சொல்லிடுவாரு. அத்தை கண்டிப்பா என்னை பத்தி தப்பா சொல்ல மாட்டாங்கன்னு எனக்கு 100% தெரியும். அதனால கொஞ்சம் தைரியம் இருக்கு. எல்லாம் அந்த கமலால வந்துச்சு. அவன் மட்டும் இனிமே என் கையில கிடைச்சா உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன். திமிர் பிடிச்சவன் ஃப்ரெண்டுன்னு சொல்லி இவ்வளவு காலத்தை ஏமாத்திட்டானே. கொஞ்சம் கூட அவனுக்கு மனசாட்சி இல்ல. 5-10 கூட சரின்னு விட்டுருப்பேன். அதுவும் இல்லாம 10 லட்சம் என் நகை எல்லாம் போச்சு. பூமாரிக்கா, என்ன காவியா சொல்லு. என்னாச்சு பூமாரிக்கா? ஏதாவது பிரச்சனையா? என்னாச்சு? காசு எதுவும் நீ கொடுக்கலையோ? மாமா கிட்ட இருந்து ஏதாவது காசு வாங்கினியா என்ன? காவியா, இப்போதைக்கு நான் உன்கிட்ட விலைக்கெல்லாம் சொல்ல முடியாது. தயவு செஞ்சு விடு. அட பூமாரிக்கா, என்ன பிரச்சனை? அதையாவது சொல்ல. அங்க அத்தை ஏதோ ரொம்ப கோவமா பேசிட்டு இருக்காங்க மாமா கிட்ட. ஏதோ நீ காசு எல்லாத்தையும் ஏமாத்திட்டேன்ட்டு. என்ன சொல்ற காவியா? அத்தை அப்படியே பேசுறாங்க? ஆமா பூமாரிக்கா, அத்தை அப்படிதான் பேசிட்டு இருக்காங்க. ஏதோ நீ 10 லட்சமும் ஏதோ ஏமாத்திட்ட அப்படின்ட்டு பேசிட்டு இருக்காங்க. யார்கிட்டயும் கொண்டு கொடுத்துட்ட அப்படின்ட்டு. என்ன பூமாரிக்கா, யார்கிட்ட கொண்டு கொடுத்த? காவியா, நான் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். நீ யார்கிட்டயும் சொல்லாத, சரியா? முதல்ல சொல்லு. இல்ல காவியா, கமல் இருக்கான்ல, ரொம்ப காசு தேவை இருக்குன்ட்டு 1 மாசத்துக்கு முன்னாடி என்கிட்ட கொஞ்சம் காசு கேட்டான். அப்ப நான் என் நகை, அதுக்கப்புறம் கவின் கிட்டையும் கொஞ்சம் காசு வாங்கி அவன்கிட்ட கொடுத்தேன். கண்டிப்பா அடுத்த மாசம் திருப்பி தந்துருவேன்னு சொன்னான். அதை நம்பி தாண்டி கொடுத்தேன். கடைசியில போன் அடிச்சாலும் எடுக்க மாட்டேங்கான். நேர்ல போனா அவன் அந்த இடத்துல இல்ல. இப்ப நான் என்ன பண்றது? அவனுக்கு உண்மையிலேயே ஏதாவது பிரச்சனையா, இல்ல அவன் காசை வாங்கிட்டு ஏமாத்திட்டான்னு எனக்கு ஒன்னும் புரிய மாட்டேங்குது. ஆனா அவன் போன் எடுக்காத பார்த்தோம்னா கண்டிப்பா ஏமாத்திட்டான்னு தான் தோணுது. ஃப்ரெண்டு நினைச்சு உதவி பண்ணி இப்படி ஏமாத்திட்டேன் காவியா. இப்ப நான் என்ன பண்றது? அட கடவுளே, பூமாரிக்கா என்ன சொல்ற நீ? ஏன் இப்படி லூஸ் மாதிரி இருந்த? 10 லட்சம்ங்கிற? 10 லட்சத்தை கொடுக்கப்படுமா? நம்ம கையில என்னைக்காச்சும் 10 லட்சம் இருந்திருக்கா? என்ன செஞ்ச நீ 10 லட்சத்துக்கு? அதான் சொல்றேன்ல, அருண் என் கையில கொஞ்சம் 5 லட்சம் வச்சிருந்தாங்க. பிசினஸ்க்காக தேவைப்படும், அப்ப கேட்டுக்கிறேன், அடுத்த மாசம் தான் தேவைப்படும்ட்டு. அந்த காசு ஒரு 5 லட்சம் இருந்துச்சா. அதுக்கப்புறம் என் நகை ஒரு 5 லட்சத்துக்கு வச்சு எடுத்துட்டு போய் கொடுத்தேன். கடைசியில அருண் அன்னைக்கு உனக்கு தான் தெரியும்ல, காசு எல்லாத்தையும் திருப்பி கேட்டாருன்ட்டு. அப்ப கூட நான் அம்மா வீட்டுல வச்சிருக்கேன்ட்டு சொன்னேன்ல, அதெல்லாம் பொய் தான். நான் அப்ப நேரா கவின் வீட்டுக்கு தான் போனேன். கவின் கிட்ட போய் ஹெல்ப் கேட்டேன். கவின் உடனே எனக்கு அந்த காசை தந்துட்டாரு. அந்த காசை வாங்கி தான் நான் அருண் கிட்ட கொடுத்தேன். இப்போ கவின் ஏற்கனவே எனக்கு கொஞ்சம் காசு வேற தந்தாரு. நான் கமலுக்கு உதவி பண்ணல, அந்த காசும் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த காசையும் சேர்த்து கவினுக்கு திருப்பி கொடுக்கணும். கவின் வேற 2 நாளா வந்து காசு வேணும்னு சொல்லிட்டே இருந்தாரு. என்னால திருப்பி கொடுக்கவும் முடியல. கொஞ்சம் 2 நாள் பொறுங்கன்ட்டு நானும் அவர்கிட்ட தட்டி கழிச்சுக்கிட்டே இருந்தேன். நேற்று திடீர்னு வீட்டுக்கு வந்து அத்தைக்கிட்ட எல்லாம் உண்மை போட்டு உடைச்சிட்டாரு. அதான் இப்போ என்ன பண்ணான்னு தெரியல. அத்தை வேற கோவமா பேசுறாங்கன்னு சொல்றேன். எனக்கு உண்மையிலேயே என்ன பண்ணான்னு தெரியல காவியா. ஏதாவது பிரச்சனை வந்துருமோ? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு காவியா. ஏன் பூமாரிக்கா, நீ படிச்ச பொண்ணு தானே, ஏன் இப்படி இருக்க? காசு 10 லட்சம் யாராச்சும் கேட்குறாங்கன்னா உனக்கு திருப்பி தருவாங்களா? 10 ரூபா 20 ரூபா கொடுத்தாலே திருப்பி தரதுக்கு மனசு இருக்க மாட்டேங்கி சில பேருக்கு. நீ என்னன்னு பார்த்தோம்னா 10 லட்சத்தை ஈஸியாக கொடுத்தேன்னு சொல்கிற. என்ன ஃப்ரெண்டு அது? என்ன அவன் என்ன உனக்கு சின்ன வயசுலேருந்து தெரியுமோ? திடீர்னு வந்த ஃப்ரெண்ட்ஷிப் தானே, அது உண்மையாவா இருக்கும்? ஏன் பூமாரிக்கா இப்படி நம்புகிறேன்? இதுக்கு தான் அம்மா அன்னைக்கே சொன்னாங்க, அந்த கும்பல் கூட சேராதான்ட்டு. சரி, ஒருத்தி சுற்றிட்டு இருப்பாள் அவன் கூட, அவளுக்கு அடித்து கேட்க வேண்டியனே. கவிக்கும் அடிச்சேன் காவியா. கவி போனை எடுக்கவே இல்லை. பாத்தியா, எல்லாம் கூட்டு களவாணி. மொத்தமா அந்த காசை சுருட்டுறதுக்கு தான் உன் கூட பழகி இருக்காங்க போல. கவி அப்படியெல்லாம் கிடையாது காவியா. அவன் நிறைய எனக்கு அங்க வச்சு ஹெல்ப்லாம் பண்ணியிருக்கா. அவன் அப்படி கிடையாது. இந்த கமல் தான் அப்படின்னு நினைக்கிறேன். இப்படி ஏமாத்திட்டானே. நல்லவன் நினைச்சேன். இப்படி எல்லாம் ஏமாத்துவான்னு தெரிஞ்சா நான் ஃபர்ஸ்டே உசாரா இருந்திருப்பேன். இங்க பாரு பூமாரிக்கா, இப்படி எல்லாம் நம்பி ஏமாத்திட்டியே. இப்ப அருண் மாமாக்கு என்ன பண்ண போற? கவின் மாமா காசை வேற கேட்டிருக்காரு. அவருக்கு எப்படி காசு கொடுக்க போற? போ. காவியா, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண. எனக்கு கொஞ்சம் பணம் மட்டும் ஏற்பாடு பண்ணி கூட பிரபா கிட்ட கேட்டு. நான் எப்படியாச்சும் உனக்கு திருப்பி தந்துருவேன். சத்தியமா தந்துருவேன். ஒரு 2 நாள் மட்டும் போறேன், வாங்கி கூட. பூமாரிக்கா, என்ன விளையாடுறியா? பிரபா கிட்ட போய் என்ன காசு வாங்க சொல்லிட்டு இருக்கீங்க? ப்ளீஸ் வாங்கி கூட. எப்படியாச்சும் திருப்பி தந்துருவேன் ப்ளீஸ். இங்க பாரு பூமாரிக்கா, உனக்காச்சும் அருண் மாமா 5 லட்சத்தை உன்னை நம்பி தந்திருக்காரு. இந்த பிரபா ஒரு 1000 ரூபாய் கூட என்னை நம்பி தரமாட்டாரு. நீ ஒரு ஆளு, ஏதாவது ஒண்ணுன்னா தேவைனாதான் பிரபா கிட்ட வாங்குவேன். 5 லட்சம் 10 லட்சம் கேட்டப்பனா அவ்வளவுதான், நேரா வீட்டுக்கு பெட்டி தூக்கிட்டு கிளம்புன்னு சொல்லிட போறாரு. சத்தியமா எனக்கு என்ன பண்ணான்ட்டு ஒண்ணுமே தோணல. இப்ப வேற அருண் வந்து என்கிட்ட கேள்வி கேட்டோம்னா நான் என்ன பதில் சொல்லுவேன்?
பூமாரிக்கா என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? என்ன ஆனந்தி, வெளியே பெரிய பிரச்சனையா ஓடுது? அத்தை ரொம்ப கோவமா இருக்காங்க. போய் டீ காஃபி ஏதாவது தரவான்னு கேட்டேன். அப்படி என் மேல கோவமா எரிஞ்சு விழுந்துட்டாங்க. அதுவும் இல்லாம மாமா கிட்ட அத்தை ரொம்ப சொல்லிட்டு இருக்காங்க, பூமாரியை நம்பாத பூமாரியை நம்பாதன்ட்டு. சரியா போச்சு காவியா, உண்மையிலே அவ்வளவுதான். அத்தை இப்படி பண்ணுவாங்கன்னு நினைச்சே பார்க்கல. எப்படியாச்சும் இந்த பிரச்சனையை அத்தை சால்வ் பண்ணி வைப்பாங்கன்னு நான் இவ்வளவு நம்பினேன் தெரியுமா? பூமாரி அக்கா, அத்தையை பற்றி குறை சொல்லவும் முடியாது. அத்தை இப்படி தானே இருப்பாங்க. அவங்க பையன்கிட்ட குறை தான் சொல்லுவாங்க. நீ கொஞ்சம் பொறுமையா இரு, சரியா? எல்லாம் சரியாயிடும். மாமா வந்து கேட்டாருன்னா நீ உண்மையை மட்டும் சொல்லு, இப்படி நடந்துச்சுன்ட்டு. அதுக்கப்புறம் மாமா என்ன முடிவெடுக்காரோ எடுக்கட்டும். நீ தேவையில்லாமல் பொய்க்கு மேலே பொய்யா சொல்லிட்டு இருக்காத. அப்புறம் அது உன் லைஃப்பை தான் பாதிக்கும். என்ன காவியா பேசுற? எப்படி நான் உண்மையை சொல்ல முடியும்? அவ்வளவுதான் போ. அவர் கண்டிப்பா என் மேல கடுமையா கோவப்படுவாரு. ஏன் காசு இப்படி கேட்காம கொடுத்தேன்ட்டு. இதுக்கிடையில நான் கவின் கிட்ட வேற வாங்கியிருக்கேன். அவ்வளவுதான். இப்ப என்ன செய்ய போனா தெரியல. என்ன சொல்றீங்க? கவின் மாமா கிட்டேயும் காசு வாங்கியிருக்கீங்களா? போச்சு போ. அனுக்காக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா வந்து ஆடாடுன்னு ஆட போறாங்க. பூமாரிக்கா பார்த்து பத்திரமாவே இருங்க. பேசாம போய் ரூம்குள்ள ஒளிஞ்சுக்கோங்க. அனுக்கா என்ன குண்டோட வரலாம். சும்மா இரு ஆனந்தி, காமெடி பண்ற நேரமா இது? ஐயா, காமெடி பண்றேனா? நீங்க வேற. நான் இங்க காமெடி பண்றேன்? பின்ன அனுக்கா பத்தி இப்ப எதுக்கு பேசு? சும்மா இரு. பாவம், ஏற்கனவே அக்கா ரொம்ப பயந்துருக்கா. இதுல வேற அனுக்காவை பத்தி இங்க பேசிட்டு இருக்க. நீ கொஞ்சம் போ. அங்க வெளியே என்ன பேசுறாங்கன்னு வந்து சொல்லு. அதான் சொல்றேன்ல, வெளியே பூமாரி மோசமானவ, காசை ஃபுல்லாத்தையும் இப்படி பண்ணிட்டா, 10 லட்சம் வம்பாயிடுச்சு. இதை தான் அத்தை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. திருப்பி திருப்பி ரிப்பீட் பாடிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு மாமா உருன்ட்டு கோவமா நிற்காங்க. இதான் நடக்குது. நீங்கள் கொஞ்சம் உஷாராகவே இருந்துக்கோங்க. அநேகமாக வர்ற ஸ்பீடில் அடி கூட விடலான்னு நினைக்கேன். காவியா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு காவியா. ஏதாவது பிரச்சனை ஆயிடுமோ? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு காவியா. காவியா ப்ளீஸ், நான் அம்மா வீட்டுக்கு போயிடுறேன் காவியா. எனக்கு பயமா இருக்கு. சும்மா இரு பூமாரி அக்கா, தைரியமா இரு, புரியுதா? அப்படியெல்லாம் ஒன்றும் செய்ய மாட்டாங்க. ஏடி ஆனந்தி, சும்மா இருக்க மாட்டேன். நீ சும்மா ஒன்றா சொல்லிட்டு இருக்க. இங்கே பாரு, கேட்டோம்னா நான் இப்படி ஃப்ரெண்டுன்னு நினச்சி ஹெல்ப் பண்ணேன். ஆனால் அவன் இப்படி பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கல. ஆனால் கண்டிப்பாக காசை திருப்பி வாங்கிடலாம் அப்படின்னுட்டு சொல்லு, புரியுதா? என்ன காவியா, நீ இப்படி எல்லாம் சொன்னா அவர் நம்பவே மாட்டாரு. கண்டிப்பா என்ன திட்டதான் செய்வாரு. என்ன செய்ய போறாரோ தெரியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு காவியா. ஆனந்தி, உன்னால கொஞ்சம் காசு ஏற்பாடு பண்ண முடியுமா? எனக்கு கொஞ்சம் வாங்கி கூட. கார்த்திக் கிட்ட வாங்கி கூட ப்ளீஸ். எம்மா நானா? அவ்வளோதான். கார்த்திக்கிட்ட காசா? நான் சும்மா காஸ்மெட்டிக்ஸுக்கு கேட்குறதுக்கே அவர் அந்த கோவப்படுவார். இதில் வேற உங்களுக்கு நான் 10 லட்சத்தை வாங்கி தர முடியுமா? ஏன் பூமாரியக்கா, படிச்சிருக்கீங்கள்ல, அறிவில்லை? அடுத்தவங்க கேட்குறான்ட்டு இப்படியே காசை நீட்டுவீங்க? காசு என்ன மரத்துலேயே முளையுது பிடிங்கி நீட்டுறதுக்கு? கொஞ்சமாச்சும் படிப்பறிவு இருந்தும் இப்படி பண்ணிட்டீங்களே. ஒரு 5000 10,000 கொடுத்தானா பிரச்சனை இல்லை. இப்படியே 5 லட்சம் 10 லட்சத்தை தூக்கி கொடுப்பீங்க? நீங்கள் என்ன வள்ளலா? ஆனந்தி விடுறியா? ஏதோ நடந்துடுச்சு. பாவம், அவங்களே ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க. நீ வேற தேவையில்லாமல் இது பண்ணிக்கிட்டு இருக்க. பேசாமல் இருக்கியா கொஞ்ச நேரம்? குத்திக்கிட்டே இருக்காது அவங்கள. அவங்க பண்ணது தப்புன்னு அவங்களே உணர்ந்தாச்சு. திருப்பி திருப்பி பேசுறதுனால எதையாவது திருப்பி வாங்க முடியுமா? நான் உள்ளதான் சொன்னேன். நீங்கள் கோவப்பட்டீங்கன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. சரி, நான் ஒரு டீ போடலான்னு வந்தேன். நீங்கள் கிச்சனையே ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு இருக்கீங்க. அப்புறமா போட்டுக்கிடுறேன். இவளுக்கு என்ன கவலை இருக்கா? எவ்வளோ பிரச்சனையில் இருக்கோ, டீ ஒன்று தான் இவளுக்கு குறைச்சல்.